டேய் விதி வாக்கிங் வந்துட்டு இருக்குடா, அங்க பாருடா. ஐயோ, என்ன இவங்க ரெண்டு பேரும் குல்பி சாப்பிட வராளோ? இல்லை, நம்மள பார்த்தா கூச்சப்படுவா அவ. வா, நாம மறைவா போய் நின்று வெடி பார்ப்போம். வா 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 வா. அங்க இருக்கு பாரு. சரிதா? எல்லாம் சுத்தமா செஞ்சிருக்கல? எல்லாம் கிளீன் சாப், ரொம்ப கிளீன். சரி, ரெண்டு கொடு. மாமா, அண்ணனுக்கு குல்பி ஐஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே தலையில கொட்டி போடுங்க. நீ தாண்டி என்னோட பொண்டாட்டி, உங்க அண்ணன் இல்ல. பேசாம சாப்பிடு. லே, பாத்தியா என் தங்கச்சி? ஆமா, போல அந்த தங்கச்சி. அவளை நீயே பொத்தி வச்சுக்கோ. எனக்கு இன்னொரு குல்ஃபி வாங்கிட்டு வா போ. இப்ப எப்படி போய் வாங்குறது? டேய் வாங்குடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓய் தம்பி, ரெண்டு குல்பி கொடு. டிக்கி சாப். மாமா, பேசாம எல்லாருக்கும் குல்பி வாங்கிட்டு போயிடுவோமா? அடியே, என்னத்துக்கு நீ இம்புட்டு டார்ச்சர் பண்ணுத? அம்புட்டு பேரும் உறங்குதா அப்படி? சாப்பிட்டு திருட்டுத்தனமா எங்கேது போயிடுவோம். டேய் இன்னும் ரெண்டு குல்ஃபி வாங்குடா ப்ளீஸ். என்னல பேசாம அவன் பொட்டியே தூக்கிட்டு வந்துருவா. டேய் வாங்குடா. தம்பி, இன்னும் ரெண்டு குல்பி கொடுலாம். டிக்கி சாப், டிக்கி சாப். ஹலோ சாப். யார்ல இது ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறது? ஏக் நை, ரெண்டு சாப். அது எதுக்கே ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க அவ? அது கள்ளக்காதல்னு நினைக்கிறேன். ஏய் முட்டாள், யார பாத்துட்டா கள்ள காதல்னு சொல்ற? காத திருகிடுவண்டா ராஸ்கல். பரணி, நீயா? நான் மட்டும் இல்ல, என்னோட கள்ள காதலனும் இருக்கான். அங்க பாரு. இல்லை, ராத்திரி தூக்கத்துல எந்திரிச்சு இப்படி ஐஸ் சாப்பிடுற சுகமே சுகந்தால. அப்போ இது ஐஸ் இல்ல, குல்ஃபி. ஏட்டி, சில்லுன்னு இருந்தாலே எல்லாமே ஐஸ் தாம்ல. இந்த பாரு, ஆளாளுக்கு எப்படி சாப்பிட்டீங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க, அப்புறம் குழம்பிட போகுது. தாத்தாஜி மே கணக்கு வச்சுக்குது. அண்ணே, டெய்லி இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? மே டெய்லி இந்த பக்கம் தான் வருது. இல்லை, உன் பேர் என்ன? அமர்நாத் சிங். அமர்நாத்தா? அமிக்கி விடுவோம் உன்னை. அடுத்த ஒரு மாசத்துக்கு உன்னை இந்த பக்கம் பார்க்க கூடாது, சாக்குறத. அப்போ டெய்லி வேணாமா சாப்? இல்லை, உன்னைய பார்த்தேன் அவ்வளவுதான். டெய்லி வந்து எல்லாத்தையும் எங்க தள்ள கட்ட பாக்குறியா? ஒரே இடத்துல வியாபாரம் பார்க்காம ஊர் ஃபுல்லா போய் வியாபாரம் பாரல. பரவாயில்ல சாப், இதுவே எனக்கு லாபம் தான். ஒரே ஃபேமிலியா இருக்கீங்க, எத்தனை பேர் சாப்? டேய் ஐஸ மட்டும் எண்ணினா போதும், ஆளை எண்ணாத, கண்ணை போட்டுக்கிட்டு. ஏத்தா, இவன் காலடி மண் எடுத்து சுத்தி பண்ணுதா, பெரிய கொல்லிக்கண்ணா இருக்கான். அண்ணே, குல்ஃபி ஐஸ மட்டும் ஏனே நைட்ல விக்கிறாங்க? கேட்டி, உனக்கு மட்டும் எதுக்கிட்டு ஏட்டிக்கு போட்டே சந்தேகம் வருது? டீச்சர்னா சந்தேகத்துக்கு பதில் சொல்லணும்ல. ஐயய்ய, இவ தொல்லை தாங்க முடியலக்கா. இவ வாயிலே போட்டு இதை அடக்கி வைக்கணும். ஏப்பா, இவ கையில இன்னொரு ஐஸ கொடுப்பா, அப்பதான் பேசாம இருப்பா. கொடுக்குது மேடம். அந்த சாப் உங்க ஃபேமிலி இல்லையா சாப்?
நீ சரியாதான் கேக்குற. ஆனா இங்க யாரும் பதில் சொல்ல மாட்டோம். இல்ல நீ ஓவரா பேசுத. கணக்க சொல்லி காசை கொடுக்குறேன், ஓடி போயிரு. பாண்டி இரு, நான் காசு கொடுக்கேன். இல்ல 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 இல்ல, மொத்த பில்ல கேட்டா நீ அதுக்கு வேற மாதிரி முடங்குவ. போய ஏலே, ஆற பார்த்து கஞ்ச பையங்க. இல்ல மச்சான், கடவுள் மாதிரின்னு சொல்ல வந்தேன். டேய் எம்பிட்டுடா? 540 சாப். என்னது 540? சாப். ஏலே, என்னல ஒரு வாரம் குடும்ப செலவு சொல்லிட்டு இருக்கான் இவன். ஏலே, இதை நீயே வச்சுக்க. இதுக்குதான் மச்சான் நானே கொடுத்துட்றேன். இது என்ன ராத்திரி கொல்லியா இருக்கு? 4 குல்பி சாப்பிட்டதுக்கு 540 வாங்க. பேசாம நைட்டு குல்பி விற்க போலாம் போல இருக்கு. தேங்க்யூ சாப். கண்ணிலே படக்கூடாது, ஓடிடு. மேடம், இதுல என் போன் நம்பர் இருக்கு. குல்ஃபி வேணும்னா கால் பண்ணுங்க, வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுங்க. அவனை அடிச்சு பாத்தியா அவனை? 4 ஐஸ் கொடுத்து 540 ரூபாய் வாங்கிட்டான் பாரு. சிரிங்க. நீங்க சிரிக்கிற கடைசி ராத்திரி இதுவா தான் இருக்கும். மாமா, நீங்களும் வெங்கடேஷன் தான் சாப்பிடல. 2 பேரும் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. சண்முகம், நான் ரெடி. நீ ரெடினா போலாம். போலாம் போலாம். எப்போ வந்து பாத்துக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும். பாத்தியா பாத்தீங்கல்ல, காலைல இருந்து சுருண்டு படுத்து கிடக்காரு. ஸ்கூலுக்கு வர பிடிக்கலன்னா லீவ் லெட்டர் கொடுத்து விட சொல்லு பரணி. கனி வா போலாம். சரிக்கா, பாய்ப்பா. பாய்ண்ணே, பாய். வெங்கடேஷ், வெங்கடேஷ், என்னாச்சு வெங்கடேஷ்? உடம்பு எதுவும் சரியில்லையா? பார்த்து. தலைலாம் ஒரு மாதிரி பாரமா இருக்குது. தலை வலிக்குது. ஃபீவர் வர்ற மாதிரி இருக்கு. ஓ, ஒன்னு ஒத்துக்கல, ஒத்து வரலனா விலகி இருக்கணும். அதே தான் வேணும்னு அடம் முடிச்சா இப்படிதான் குத்துது கொடையுதுன்ட்டு படுத்து கிடக்கணும். எதுக்கு தேவையில்லாம நைட்டு பனியில உட்காரன? டேய் சும்மா இருடா. டெம்பரேச்சர் இல்லையே வெங்கடேஷ்? ஆமா. உடம்புல வலி ஏதாச்சும் இருக்கா? இல்ல, அது தலைவலி தான். ஒருவேளை காய்ச்சல் வரப்போகுதோ என்னவோ. நான் ஸ்கூலுக்கு போனா என் மேலதான் டவுட் வரும். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, இந்த மாத்திரைய காலையில மதியம் ராத்திரி 3 வேளையும் போடணும். அப்புறம் எசக்கி கிட்ட உங்களுக்கு கஞ்சி வச்சு தர சொல்றேன். சரிங்க சிஸ்டர். சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரி. ஏய் வீரா, ஏதாவது குடிக்க கேட்டாருன்னா ஹாட் வாட்டராவே கொடு. கஞ்சியே போதும். நான் வர வரைக்கும் வெங்கடேஷை பாத்துக்கோங்க. சரி, அப்புறம் ஏதாச்சும் ஃபீவர் வர மாதிரி இருந்தா எனக்கு கால் பண்ணு, நான் உடனே வரேன். நான் பாத்துக்கிறேன் பரணி, நீ போ. இசைக்கு கஞ்சி வச்சு தருவா, நாங்க பாத்துக்கிறோம். சரி சண்முகம், போலாமா? எப்போ வரேன்? சரியா, போயிட்டு வா. மாமா வரேன். மாமா போயிட்டு வாத்தா. எலே வாத்தி, இங்க நீ மனசு மாறிச்சோ? என்கிட்ட இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். என்ன வாத்தியாரே, ஐயா ஸ்கூலுக்கு லீவ் போட்டியலோ? உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுட்டேன். படுத்திருக்க மாதிரி போக்கு காட்டிட்டு இங்க வந்திருக்கேன். ஏலே, நீ வீட்டில் இருக்கிற ஆளுங்களை ஏமாத்தலாம். என் பொண்ணு டாக்டர். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் நம்பணுமே. சார், முடியலன்னு சொன்னா நம்பாம இருப்பாங்களா சார்? அதுக்கு ஏத்த மாதிரி நைட்டு குடும்பமா குல்ஃபியை சாப்பிட்டோமா, சரின்னு தான் மாத்திரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க சொல்லுங்க சார்,
ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? ஏற்பாடெல்லாம் முடிச்சிட்டு தாலே உனக்கு நான் போனே போட்டேன். நீ எப்படி ஸ்டடியா இருக்கியா? புரியல. எனக்கு அந்த சமூகத்தை பிடிக்காது, அந்த குடும்பத்தையே பிடிக்காது. எங்களுக்கு குடும்ப பகை இருக்கு. அதனால அந்த குடும்பத்தை கெடுக்க நான் திட்டம் போடுவேன். நீ அப்படியா? அந்த பொண்ணு ரத்னாவை லவ் பண்ணில கல்யாணம் பண்ணிருக்க? சும்மாவாயா? நீங்க வீடேறி போய் துப்பாக்கிய காட்டி மிரட்டியும் பயப்படாம தாலி கட்டினவர் இல்ல இவரு. அதனால தான் கேட்கேன். நான் பாட்டுக்கு கஷ்டப்பட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணி உனக்கு திட்டம் போட்டு கொடுத்தா நீ பாட்டுக்கு மனசு மாறி அது எம் பொண்டாட்டி, அவளை நான் அவமானப்படுத்த மாட்டேன் அப்படின்னு கடைசி நிமிஷத்துல பேக் அடிச்சிட்டீன்னா எல்லாம் வீணா போயிடும்ல. அப்ப என் பிளான் எல்லாம் வீணா போயிடுமே. அதுக்காக தான் கேட்கேன். சார், லவ் பண்ணி தான் சார் கல்யாணம் பண்ணேன். ஆனா அந்த அளவுக்கு அவன் என் லவ்வுக்கு மதிப்பு கொடுத்தாளா? அவ பாட்டுக்கு என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். இப்ப அவ வீட்டுக்கே வந்திருக்கேன்னதும் எல்லாரும் முன்னாடியும் அவ என்ன மறுபடியும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கா. எனக்கும் தன்மானம்னு ஒண்ணு இருக்காதா? பதிலுக்கு நான் அசிங்கப்படுத்தினா எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரியப்படுத்த வேணாமா? அதுக்கு தான் சார் இந்த ஏற்பாடுலாம். ஏலே, நீ செய்ய போற வேலைக்கு அவ ஊர் முன்னாடி தலை காட்டவே முடியாது. அது உனக்கு பரவாயில்லையா? ஊரே அவளை காரி துப்புமே. சார், அதுதான் சார் எனக்கு வேணும். இப்ப நீங்க அதை தரப்போறீங்களா இல்லையா? ரொம்ப தாமலே வேகமா இருக்க. சரியா ஐயா, கொண்டா இந்தாங்க. இந்தாரு, இதுல எண்ணி 4 சொட்டு தாமலே, 4 சொட்டு. காப்பி தூள சிக்கரி கலப்பாங்கல்ல, ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு கலந்து கொடுத்தா போதும். தப்புன்னு மயக்கம் போட்டுருவா. ஐயா, 4 சொட்டுன்னு சொன்னதை மறந்துடாதீங்க. அதுக்கு மேல கொடுத்தா ஆளே அவுட் ஆயிருவாங்க. அப்புறம் சங்குதான். அப்படியா? பாத்துக்கலே, சரியா பிளான் பண்ணணும். நடு ராத்திரியில ஊரை கூட்டிட்டு தான் கதவே திறக்கணும். அந்த ரத்னாவுக்கும் அந்த வாத்தி, அவன் பேர் என்ன? அறிவழகன். அந்த அறிவுக்கும் ரத்னாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு ஊரே நம்பணும். அவங்கள அவமானப்படுத்த ஆட்களை நான் செட்டு பண்ணி அனுப்புதேன். இதுல முக்கியமா அவ அண்ணங்கார அந்த வெறும்ப அவன் அந்த இடத்துல இருக்கணும். அவன் கூனி குறுகி அவமானத்துல சிரித்து போய் நிக்குதத நான் சிரிச்சுக்கிட்டே என் கண்ணால பார்க்கணும். அதை நான் பாத்துக்கிறேன் சார். இல்லே, காசு கீசு பத்தல வேணும்னா கேளு, நான் தாரேன். கொடுக்க வேண்டியதை கொடுத்து நடத்த வேண்டியதை நடத்து. அதுதான் முக்கியம். அதெல்லாம் என்கிட்ட இருக்கு சார். சரியில்ல, நான் ஓன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கத எவனாவது பார்த்து அந்த வெறும் பேக்கெட்டை பத்த கித்த வச்சு அதுவே ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பி விட்டுரும். நீ முதல்ல கிளம்பு. சரியாபா, யாரில் ஏறு. அடியே ரத்னா, உனக்கு தாண்டி 4 சொட்டு, அந்த அறிவழகனுக்கு 10 சொட்டு. எல்லாரும் கடைசியா பால் ஊத்துவாங்க. நான் அந்த அறிவழகனுக்கு இந்த மருந்த ஊத்துறேன். ஐயா, எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இன்னும் அவன் மனசுல லவ் கொஞ்சமாச்சு இருக்காதா? இல்லையே. அதனாலதானே நம்ம சொல்லுது எல்லாத்தையும் இவன் கேட்கான். நீங்க பாட்டுக்கு அவங்கிட்டயே அவன் பொண்டாட்டியை அவமானப்படுத்துறது உனக்கு ஓகேவான்னு கேக்குறீங்களே. திடீர்னு அவன் சுதாரிச்சுக்கிட்டு நான் என் பொண்டாட்டியை அவமானப்படுத்த மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லே, அப்படி அவன் சொல்லிடக் கூடாதுங்கிறதுனால தான் நான் இந்த கேள்வியே அவன்கிட்ட கேட்டேன். அவனை வச்சே நான் அவன் பொண்டாட்டியை அசிங்கப்படுத்த அவன் வாயாலேயே நான் வாக்குமூலம் வாங்கிட்டேன். அட்டாமலே இந்த சௌந்தரபாண்டி எப்படி?
மாமா இந்த கஞ்சியை குடிச்சிட்டு மாத்திரை போடுங்க, இல்லனா பூ. இங்கதானே படுத்திருந்தாவ, அதுக்குள்ள எங்க போயிட்டாவ? மாமா, வெங்கடேச மாமா, வெங்கடேச மாமா, மாமா எங்க காணலையே? ஐயோ, என்ன ஆச்சு? ரொம்ப முடியல, எந்திரிக்க கூட முடியலன்னு படுத்து கிடந்தாவ. ஸ்கூலுக்கு வேற லீவ் போட்டுட்டாவ. இப்ப எந்திரிச்சு எங்க போனாவ? சரி, அவருக்கு போன போட்டு பாப்போம். மணி அடிக்குது, எடுக்க மாட்டேங்கிறாரே, என்னத்த செய்ய? சரி, வரப்ப வரட்டும், கஞ்சி தானே, கேட்டா சூடு பண்ணி கொடுத்துப்போம். எசகி, ஆத்தா எசகி. அண்ணா, இந்த வாரண்ணே. சரிதா. ஐயோ, ஏத்தா எசகி. வார. வாத்தா வாத்தா. சாப்பாடு கட்டி வச்சிருந்தேன், கரெக்டா வந்துட்டீரே. அண்ணாச்சி, இந்தாங்க. ஏத்தா எசகி, ஐட்டம்லாம் இஷ்டமா இருக்குல்ல? உன் குழம்புக்கு ஸ்டேஷன்ல உள்ள எல்லா போலீஸும் உனக்கு எனக்குன்னு அடிச்சுக்கிறதாவ. எல்லாமே எச்சாவாதான் இருக்கு. அப்புறம் அந்த சின்ன பாத்திரம், அது உங்களுக்குதான். இதுல என்னத்தா இருக்கு? உங்களுக்கு பிடிக்குமேனு கருவாடை ஊற போட்டு கருவாடு தொக்கு செஞ்சு வச்சிருக்கேன். இது உங்களுக்கு மட்டும்தான் அண்ணாச்சி, நல்லா சாப்பிடுங்க. ஆத்தா, தெய்வமே, ரொம்ப நன்றிதா. அப்போ நான் கிளம்பட்டா? சரிங்க அண்ணாச்சி, மறக்காம டப்பாவை கழுவி வயர் கூடையில போட்டு வச்சிருங்க. அப்புறம் ரத்னாக்கா வீட்டுக்காருக்கு மேலுக்கு முடியல, ஜுரம் அதிகமா இருக்கு, எந்திரிச்சு எங்கேயோ போயிட்டாவ. அவருக்காக கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கனா, ஆறி போயிட போகுது. வழியில ஏதாவது பார்த்தா கொஞ்சம் சொல்லிடுங்க அண்ணாச்சி. போற வரல அப்படியே தேடி பார்த்துட்டு போறதா. வரதா? சார், டீ. பையன் இப்போ வந்துடுவான் சார். டீச்சர், இதுல உங்களோட உதவி எனக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வெங்கடேஷ் சார். எனக்கும் ரத்னா டீச்சர் மேல கோவம் இருக்கதான் செய்யுது. நெசமாவா டீச்சர்? ஒண்ணு முன்ன பழகுவீங்களே. அதெல்லாம் வேற. 2 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்கர்ஷனுக்கு கூட்டிட்டு போனோம். ஸ்கூல்ல 200 ரூபா வசூல் பண்ண சொன்னாங்க. நான் ஒரு 50 ரூபா சேர்த்து வசூல் பண்ணேன். 50? 100 பிள்ளைங்கன்னா 5000 ஆயிடுமே. என்னோட செலவுக்காக வாங்கினேன். போற இடத்துல பிள்ளைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பணம் வேணாமா? அத தப்புன்னு சொல்லி என்ன பிரின்சிபல் முன்னாடி நிக்க வச்சு கால்ல விழ வச்சு அசிங்கப்படுத்தினவதான் அந்த ரத்னா. அவளை பழிவாங்க நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த கோவம் இன்னுமா உங்களுக்கு இருக்கு? நான் பொம்பளை சார், எதையும் எப்பவும் மறக்க மாட்டேன். சொல்லுங்க சார், கூப்பிட்டீங்களா? ஆமா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலாம் சார். 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாய் சார்? என்ன சார் வேலை செய்யணும்? எதுவாக இருந்தாலும் செய்கிறேன் சார். இந்தா புடி. சாயந்தரமா எல்லா டீச்சருக்கும் நீ டீ கொடுப்பல்ல, அப்போ ரத்னா குடிக்கிற டீல இந்த சொட்டு மருந்த 4 சொட்டு விட்டு கொடுக்கணும். விஷமா சார்? பயப்படாதடா, விஷம்லாம் இல்லை. அது மாதிரி அந்த அறிவழகன் இருக்கான்ல, அவனுக்கு தர்ற டீல 10 சொட்டு போடணும். எதுக்கு சார் அம்பிட்டு? லேடிஸ் ஈஸியா மயக்கம் போட்டுருவாங்க, ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதான் முக்கியமா அவங்க 2 பேரும் பிரின்சிபல் ரூம் உள்ளதான் டீயை குடிக்கணும். ஓகே சார், நான் செஞ்சிடறேன். கொடுங்க. இந்தா அட்வான்ஸ். வேலையை முடிச்சதுக்கப்புறம் பாக்கியை வாங்கிக்க. ரொம்ப நன்றி சார், கச்சிதமாக முடிச்சிடுறேன் சார்.
இங்க பாருங்க சார், பெல் அடிக்கிறப்ப அந்த ரூம்ல தான் 2 பேரும் மயக்கம் போட்டு கிடப்பாங்க. நீ அதை கவனிக்காத மாதிரி கதவை பூட்டணும். ஓகேவா? சரி சார். சார், எனக்கு 1000 தானா? 2000. 2000மா? சார், அப்ப கவலையப்படாதீங்க சார். யாராவது வந்து கேட்டாக்க 2 பேரும் அடிக்கடி அந்த ரூம்ல தனியா தான் இருப்பாங்க. ஸ்கூல் விட்டாலும் கிளம்ப மாட்டாங்க, லேட்டா தான் போவாங்கன்னு கதையை கட்டி விட்டுறேன் சார். இது அட்வான்ஸ். காரியம் முடிஞ்ச உடனே மிச்சம். ஓகே சார். நினைச்சது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு பார்ட்டியே வைக்கிறேன். தேங்க்யூ சார். இந்தாங்க சார், டீ சாப்பிடுங்க சார். மாமா, காய்ச்சலோட எங்க போனீங்க? அது படுத்தே கிடந்தனா ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான். அதுதான் எங்க போனீங்கன்னு கேட்டேன். போன கூட போட்டேனே, நீங்க தான் எடுக்கல. ஆமா ஆமால, அது இல்ல, தலைவலிக்கு தைலம் வாங்க போனேன். தலைவலி தைலமா? இங்க என் கடையில இருக்குதே. போன போட்டா அண்ணன் வெட்டிக்கிளி கிட்ட கொடுத்து விட போது. இல்ல போன போட்டா அண்ணன் வெட்டிக்கிளி கிட்டயோ இல்ல யார்கிட்டயோ கொடுத்து விட்டுருக்கோம். அதை விட்டு இந்த காய்ச்சல எதுக்கு வெயில்ல அலையறிய? அது இல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு தான். அம்பிட்டு நல்லவரா நீங்க?